ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே சேர்ந்து பாடுவோமா? எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ அவ்வளவு சத்தமா பாடுங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தை. கமான். திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழுகிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை. கரங்களை தட்டி திறந்த வாசல என் விசுவாசத்தோடு பாடும் பொழுது தேவன் அற்புதத்தை செய்வதற்கு என் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏமே வாசல்கள் திறக்கிறது. பெண்களை கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாளும் முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. பெண்களை கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாளும் முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. கமான் எல்லாரும். நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. இயேசுக்கு சிந்தனா அவளே இல்லை சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தேவனிடத்தில் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அத்தனை பேருக்கும் இயேசுவை சந்திச்சுதான் ஆகணும், சித்தனாவை சந்திச்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏமே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். எங்கே தடை இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ஏமே தடைகளுக்கு மத்தியிலே வாசல்களை திறக்கிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர். அதனால் தான் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் ஏமே இயேசுக்கை முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார், சித்தனாவை முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். இதுவரைக்கும் சந்தித்த இயேசுனா சித்தனா ஒரு முடிவுக்கு வந்து ரெகபோத்தை கத்த திறக்க போகிறார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆமென். இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரெகபோத்தை தந்தீங்க கிருபையினால. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரெகபோத்தை தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி
பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. கரங்களை தட்டி இரும்பு தாழ்பாள்களை முறித்து ஆமென் வெண்கல கதவுகளை உடைக்கிற ஆண்டவர், இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிற ஆண்டவர். அதுக்குள்ளதான் என்ன இருக்கு? பொக்கிஷம் இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் காட். இதை உடைச்சி ஆண்டவர் தந்து நம்மளை மகிழ்ச்சியாக்க போகிறார். பிரைஸ் காட், அல்லேலூயா, பிரைஸ் காட். இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் காட். இன்னும் ஒரே ஒரு அந்த சரணத்தை பாடுமா? வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு, கண்ணு முன்னால கண்ணால பார்க்க போறோம். சொல்லுங்க, கண்ணால பார்க்க போறேன். நான் கண்ணால பார்க்க போறேன். எனக்கு பெருசா இருந்த வெண்கல கதவை கர்த்தர் உடைச்சத என் கண்ணால பார்க்க போறேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து 1 2 3 கரங்களை தட்டி. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு, கண்ணு முன்னால இரும்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு, கண்ணு முன்னால இரும்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. கமான், நன்றி நன்றி கிருபையில வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம ரசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தை. திறந்த வாசல் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் வைக்கிறார். அதை நீங்கள் நான் பார்க்க போகிறோம். எஸ், உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. அல்லேலூயா. கொரோனாவில் ஆண்டவருடைய தயவு கடந்த காலத்துல பாதுகாத்தது. இப்போ கேரளாவுக்கு வந்திருக்குதுங்க. அங்கே எத்தனை கொரோனா வந்தாலும், இன்னும் புதுசு புதுசாக எது வந்தாலும், எத்தனை புயல்கள் வந்தாலும், கர்த்தர் உங்களை என்னையும் அவர் பாதுகாக்கிற அவர் தயவு. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அசைக்க முடியாத நிச்சயம் இருக்கணும். கர்த்தர் இந்த பூமியில உங்களை என்னையும் எது வரைக்கும் வாழ வைக்கணும்னு சொல்லி அவர் குறித்து வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் எந்த சக்தியாலும் நம்மளை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய தயவு உங்களுக்கும் எனக்கும் இறங்கும். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தை நாம் அனுபவிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் பலிபீடத்தை கட்டுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் பலிகளை செலுத்துகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய தயவு இறங்கி வரும். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ வீச தாவீத சவுலு கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வீச முயற்சி எடுத்தான். ஆனா அது ஒன்றும் பலிக்கவில்லை. காரணம், தாவீதை குறித்ததான தேவனுடைய திட்டம் ஒரு பெரிய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவை குறித்ததான பெரிய திட்டம் இருந்தது. நோவா மூலம்தான் அவருடைய சந்ததிகள் பெருக வேண்டும் என்று இந்த பூமியில இருந்ததுனால தான் இந்த பூமியில் உள்ள அத்தனை ஜனங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாரும் அழிக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் மட்டுமே காக்கப்பட்டன. நோவாவுடைய பேழை மட்டும் மேல போய்கிட்டே இருந்தது. அது
அதுபோல கர்த்தர் நம்முடைய பேழைகளை என் ஆண்டவர் மிதக்க வைப்பா. பிரச்சனைகளின் மத்தியிலே மிதக்க வைப்பா. பிசாசு நினைப்பான் இந்த புயல் அல்ல, இவங்க கப்பலை சேதப்படுத்தலான்னு சொல்லி இல்ல. கர்த்தர் உங்களை உயர கொண்டு போக போகிறாரு. கர்த்தர் நம்மளை உயர கொண்டு போக போகிறாரு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையில மத்தியில தான் ஒரு பந்தி, பெரிய பந்தி, பெரிய பந்தி, பெரிய விருந்தை கொடுக்கிறவ, விருந்தை பருமாறுகிறவ தேவன் இங்கே பிரசன்னமாய் இருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற அதிகாலையில் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் வருகிற பிள்ளைகளுக்கு விருந்தை கொடுக்கிறார். சொல்லுங்க, இன்னைக்கு விருந்து இருக்கு உங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் விருந்து கொடுக்கிறார். விருந்து பரிமாறுறவரே என் ஆண்டவர். பிரைஸ் காட். வெரைட்டிஸா தருவாரு. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் தான் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை நிராயத்தப்படுத்துகிறேன். அந்த பந்தி சாதாரண பந்தி அல்ல, அது ஒரு ஸ்பெஷல் பந்தி. ஆமென். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு, பாரபட்சம் இல்லாத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. பாடும் பொழுதே, கர்த்தரை ஆராதிக்கிற பொழுதே ஒரு தயவு இறங்கி வரப்போகிறது. எல்லாரும் கூச்சாமா கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து நல்ல ஜோரா கரங்களை தட்டி பார்க்கலாம். ஆமென். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்த. கமான். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு, பாரபட்சம் பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு, குறிபார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. என்னை குறிபார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடி தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாப்பு.
ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்த தலைமுறைகள் தலைமுறைகள். நீங்க மாத்திரம் பாடுங்க நல்லா. ஆமென். சூப்பர். ஆமென். தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. சுத்தி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே. வேளை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. என்னை சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே. என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே. ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே. ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. என்ன உயர உயர கொண்டு செல்லுதே. உங்க தயவு பெரியதே. உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே. உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீ உறவானே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீ உறவானே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. கரங்களை தட்டி தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. உங்க தயவு பெரியதே. உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே. உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. என் தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு.
எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. நீங்க நினைச்சா மறந்தா என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியை, உங்களை நினைத்து என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கிரியைகளை நினைத்து ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் முன்குறிக்கப்பட்டதை நினைத்து ஆசீர்வதிக்கிறார். ஓ, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதை நினைத்து தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு உங்களுடைய எல்லா நிலைமையும், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கிற எல் ரோகி என்கிற நாமத்தை உடையவர், பூமி எங்கும் சுற்றி உலாவுகிற கண்கள் இப்பொழுது உலாவி கொண்டிருக்கிறபடினால கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறபடினால அவர் அப்படியே பிரசன்னமாயிருக்கிறார். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மாறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மாறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீ உறவானே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீ உறவானே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. கரங்களை தட்டி தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்படியே கரங்களை தட்டி உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றுமாகாது. அப்படி அர்ப்பணிக்க போகிறோம். என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. கூடாத காரியங்களை கூடி வர செய்கிற பிரசன்னம் இன்றைக்கு இறங்க போகிறது. இந்த பாடலை பாடி ஆராதிக்கிற பொழுது தேவனுடைய பிரசன்னம் இறங்க போகிறது. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று பிரைஸ் காட் ஹல்லேலூயா. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறேன். ஏமே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் எடுப்பித்து கட்டுகிற ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷிதமான தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் இறங்கி வந்திருக்கிறது. எல்லாரும் உணர்ந்து எல்லாரும் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது.
சுயத்தினா ஒன்றும் நடக்காது, என் பலத்தினா ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர், யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. என் ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பதாக எந்த எதிர்த்த சக்திகள் நிற்க முடியாது, மாந்திரிக வல்லமைகள் நிற்க முடியாது, பிசாசின் சக்திகள் நிற்க முடியாது. மறைமுகமாக செயல்படுகிற சத்துருக்களுடைய சதி திட்டங்கள் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வல்லமை அவ்வளவு பெரிய வல்லமை. அவருடைய வல்லமை சாதாரண வல்லமை அல்ல, செங்கடலை இரண்டாக பிளந்த வல்லமை என் ஆண்டவருடைய வல்லமை. என் ஆண்டவருடைய வல்லமை சாதாரண வல்லமை அல்ல, யோர்தானை பிளந்த வல்லமை. என் ஆண்டவருடைய வல்லமை சாதாரண வல்லமை அல்ல, எரிகோவை தகர்த்த வல்லமை. என் ஆண்டவருடைய வல்லமை சாதாரணமான வல்லமை அல்ல. ஏமே குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கின வல்லமை. என் ஆண்டவருடைய வல்லமை மொடவர்களை நடக்க செய்த வல்லமை. என் ஆண்டவருடைய வல்லமை ஊமையர்களை பேச வைத்த வல்லமை. மரித்த சடலங்களை உயிரோடு எழுப்பின வல்லமை. என் ஆண்டவருடைய வல்லமை சாதாரணமான வல்லமை அல்ல. என் ஆண்டவருடைய வல்லமை புயல் காற்றை அதட்டின வல்லமை. அந்த வல்லமைக்கு முன்பதாக ஏமே எதிர்த்து நிற்க முடியாது. உனக்குள் இருக்கிறவ பெரியவ, உனக்குள் இருக்கிறவ பெரியவ. அந்த அபிஷேகம் இறங்குறது, அந்த வல்லமை இப்பொழுது இறங்குறது, அந்த கிருபை இப்பொழுது இறங்குறது, அந்த மகிமை இறங்குறது. அந்த வல்லமைக்கு முன்பதாக உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. உன் மேல இன்னைக்கு இறங்குற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்ல. உனக்கு விரோதமாக பேசப்படுகிற நாவுகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள போகிறார். ஏமேன் ஏமேன் கோள் சொல்லுகிற நாவுகள் அதமாக்கப்பட போகிறது. கர்த்தரே அவர் யுத்தம் பண்ண போகிறார். எஸ் 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 கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை, எனக்குள் இருக்கிற வல்லமை சாதாரண வல்லமை அல்ல. எனக்கு என் மேல இருக்கிற அபிஷேகம் சாதாரணமான அபிஷேகம் அல்ல. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெய. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெய. ஏமே இன்னைக்கு பெரிய பர்வதத்தை போல இருக்கிறது அல்லவா? இந்த செகண்ட்ல, இந்த ஆராதனையில மெழுகை போல உருக செய்ய போகிறா. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றும் இல்லை. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர், யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய்
என் மேலிருந்து விலகும் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். ஏதோ ஆவோ சேதோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். ஏதோ ஆவோ சேதோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே, இயேசுவே ஆளுகை செய்யுமே. யெகோவா சேரு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் காத்து கொண்டிரே. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது. அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. பெரியவரே அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. பெரியவரே சத்தமா, பெரியவரே சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே. பெரியவரே அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. பிசாசு அலங்கோலமாயிருவாங்க. இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல, சத்துருக்களுக்கு மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற என் தெய்வம் அவர் பிரசன்னமாயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இங்கே பிரசன்னமாயிருக்கிற என் தேவனுடைய அந்த அபிஷேகம், நல்ல மேய்ப்பனுடைய அபிஷேகம் இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள இறங்கி வருகிறது. கடைசியாக எல்லாரும் சேர்ந்து அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. பெரியவரே அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே. கமான் எல்லாரும், சிறந்தவரே என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததனை எனக்காய் செய்பவரே. ஸ்பெஷல் பந்தி, அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நாட்கள்ல ஆண்டவர் தருகிற பந்தி, ஆண்டவர் நமக்கு தருகிற பந்தி ஸ்பெஷல் பந்தி. இன்னைக்கு வந்திருக்கிற சபையே, கர்த்தர் உனக்கு
அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். அவர் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கு தேவையான ஆகாரத்தை என் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். சபையே, இம்மானுவேல் கிறிஸ்தவ சபையே, பந்தி உனக்கு ஒரு பந்தி சாதாரணமான பந்தி அல்ல. ஏமே ஏமே, சத்துருக்களுக்கு நடுவிலே ஒரு பந்தி, பிசாசுக்கு முன்பதாக ஒரு பந்தி, உன்னை எதிர்க்கிறவர்கள் மத்தியிலே ஒரு பந்தி, பிரச்சனைகளுக்கு நடுவிலே ஒரு பந்தி. Yes, yes, thank you Jesus, thank you Lord. அந்த பந்தியை இன்னைக்கு என் ஆண்டவர் ஆமென் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படியே எல்லாரும் பயபக்தியோடு கரங்களை உயர்த்தி பர்வதங்களை மெல்லை போல உருக செய்கிற பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. பொழுது அந்த பிரசன்னத்தை நாங்க பார்க்கணும். அந்த பிரசன்னத்தினால எங்க கண்ணால பார்க்கணும். இன்றைக்கே மெழுகை போல உருகணும். எஸ் எஸ் எஸ், உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக என்னென்ன காரியம் பர்வதமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ அத்தனையும் அர்ப்பணிக்க போறோம். என் பலத்தினால ஒன்று செய்ய முடியாத ஆண்டவரே, என் சுயத்தினால ஒன்று நடக்காத ஆண்டவரே, எனக்கு அது நல்லாவே தெரியும். உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் செய்து முடிக்க போகிறது. உங்க கிருபைதான் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறது. உங்க கிருபைதான் நம்மளை வழி நடத்த போகிறது. உங்க கிருபைதான் இன்னைக்கு பந்தியை ஆசரித்து கொண்டிருக்கிறது. எஸ் எஸ் எஸ், என்னுடைய அசைக்க முடியாத விசுவாசம் கர்த்தர் எனக்கு பந்தியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பந்தியை பரிமாறி கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்களாம் நம்மெல்லாம் விருந்தாளிகள். ஆமென், ஹல்லேலூயா. பந்தியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விருந்தாளிகள். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு விருந்தை கொடுக்க, ஒரு சிறப்பான ஒரு விருந்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கடைசியாக ஆமென் முடிந்தவர்கள் கண்களை மூடி, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. உயிரே உறவே வாருமே, என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே, இயேசுவே ஆளுகை செய்யுமே.
கரங்களை தட்டி உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே. ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல் அவர்களை கட்டுவித்து. போதும். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீ சொல்லுகிற இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது எங்களுக்கு இந்த நாட்களிலே தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மாறாத கிருபை, விலகாத கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அடிமை உமக்குள் மறைந்து கொள்ளுகிறேன். நீங்கள் பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 33வது அதிகாரம் 7வது வசனம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்புவேன். பிரைஸ் காட். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சிறையிருப்புக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் வெளியே தெரியவில்லை. வெளியே பார்க்கிற பொழுது இவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதமானவர்கள் போல தெரியும். ஆனால் உள்ளே பார்க்கிற பொழுது சிறையிருப்புக்குள்ளாக அநேகர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் யாராம்? இஸ்ரவேலாம். அதுவும் யாராம்? யூதாமாம். யூதா என்றாலும் இஸ்ரவேல் என்றாலும் கர்த்தருடைய ஜனங்கள் தான், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஒருவேளை பிரைஸ்கா சிறையிருப்பை போன்ற காரியத்தில் நாம் சிக்கி தவிக்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு திருப்பத்தை, ஒரு மாற்றத்தை என் ஆண்டவர் கொண்டு வருவதற்கு இந்த காலை ஆராதனையிலே என் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் சிறையிருப்புக்குள்ளே அவன் தள்ளும்படியாக அவன் தீவிரித்து கொண்டே இருக்கிறான். சில நேரத்தில் ஆண்டவரும் சிறையிருப்பை அனுமதிக்கிறார். ஒரு பக்கம் சிறையிருப்பு பிசாசினால் கொடுக்கப்படுகிறது, எதிராளியாகிய பிசாசினால் கொடுக்கப்படுகிறது. சில வேளைகளிலே ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது என்பதை மறுக்க முடியாது. எப்பொழுதுமே பிசாசே சிறையிருப்பை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்ல முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தவறின பொழுது 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்குள்ளாக என் ஆண்டவர் அனுமதித்தார். அதற்கு பிற்பாடு தான் அத்தோடு சிறையிருப்பிலே நம்மளை தேவன் அமிழ்த்துகிற தேவன் அல்ல. அதற்கு பிற்பாடு மோசையின் மூலமாக என் ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளே இருந்து பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளே இருந்து என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மோசையை எழுப்பினா. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்போ நாம சில தவறுகள் செய்கிற பொழுது
பொழுது அல்லது சில நேரத்தில் சித்தத்தை மீறுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சிறையிருப்புகள் வருகிறது என்பதை மறுக்க முடியாது. ஆனாலும் தீர்க்கன் எரேமியா மூலமாக ஆண்டவர் அந்த சிறையிருப்பில் இருந்து ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வந்து அவர் நம்மளை நாட்டுவதற்கு என் ஆண்டவர் இன்றைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமப்படுவதாக. அன்றைக்கு எரேமியா மூலமாக பரிசுத்த ஆவியானவர் திருவளம் பற்றின ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இன்றைக்கு இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிற தூய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு உன்னுடைய சிறையிருப்பிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர போகிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த 2023 வருஷத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. சிறையிருக்கிற ஜனங்களுக்குள்ளே அப்படியே பிசாசானவன் வைத்து அமிழ்த்து அழிக்க வேண்டும் என்று நினைப்பான். வெளியே சிறையிருப்பு என்று சொல்லும் பொழுது அது சாதாரணமான காரியம் இருக்காது. பிரைஸ்கா சில சொல்லுவார்கள், பிரைஸ்கா சிறையிருப்புன்னா பரவாயில்லைங்க, அங்கே ஜெயிலெல்லாம் வசதிங்க வாய்ப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உலக பிரகாரமான ஒரு குற்றத்துக்கு எந்த ஒரு அரசாங்கத்தை மீறியோ அல்லது ஏதோ ஒரு தவறு செய்து குற்றத்தை அனுபவிக்கிறவர்கள் சிறைச்சாலையிலே அனுமதிக்கும் பொழுது சில சொல்வார்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கஷ்டம் இல்லைங்க அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை பிரைஸ்கா, ஒருவேளை பணத்தை வைத்துக்கொண்டு அந்த சிறைச்சாலைக்குள்ள எல்லா வசதி வாய்ப்பை பயன்படுத்தினாலும் அந்த மன அழுத்தம் இருக்கிறதே அது அழுத்தி கொண்டே இருக்கும். அது அழுத்தி கொண்டே இருக்கும். சிறையில் இருக்கிறவங்க நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, உண்மையிலே பிரைஸ்கா எனக்கு எல்லாம் பணத்து இருக்குது என்கிட்ட, நான் எல்லாம் எனக்கு கிடைக்குது, பணம் இருக்கிறதுனால எனக்கு என்ன வேணுமோ வருது, நல்ல ஆகாரத்தை கூட நான் சாப்பிட்றேன், ஆனாலும் என்னால் நிம்மதியாக தூங்க முடியலை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை. ஏன்னா சிறையிருப்புன்னா அதுதான், அது யாருமே மறுக்க முடியாது. அதே போல் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளில் சில நேரத்தில் நம்ம அறியாதபடியே சில சிறையிருப்புக்குள்ளே காணப்படுவோம். நம்ம நினைப்போம், நம்ம ஆராதிக்கிறோமே, நம்ம ஊழியத்தை செய்கிறோமே, நம்ம நல்லா கர்த்தரை துதிக்கிறோமே, நல்ல ஆண்டவரை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமே, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் சில நேரத்தில் நம்மளை அறியாதபடியே சிறையிருப்பு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதனால் தான் இங்கே நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுதுதான் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை, சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் வெளியே திருப்ப போகிறார். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பிரைஸ்கா இன்றைக்கு நிச்சயமாக ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அதற்கு ஆதாரமாக இன்னும் தீர்க்கதரிசி ஆகிய ஆமோஸ் என்ன சொல்கிறார் வாசிக்க கேட்கலாம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 14-15 வாசிக்க கேட்கலாம். ஆமோஸ் 9:14-15. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரத்தை கட்டி அவைகள் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவருடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகள் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லிவிட்டு பாழான நகரங்களை கட்டி, என் வாழ்க்கை பாழா போச்சு, என் குடும்பம் பாழா போச்சு, என் கையின் பிரயாசம் பாழா போச்சு, என் வேலை பாழா போச்சு, என் படிப்பு பாழா போச்சு, ஐயோ நான் தவறுதலாக நான் கப்பலை ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இல்லை, பிரைஸ்கா, கர்த்தர் ஒரு பொழுதும் அவர் பிரைஸ்கா நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற யாராக இருந்தாலும் பிசாசு சொல்லுவான், நீ உன் குடும்பம் பாழா போயிடும்னு சொல்லி. இல்லை, பாழாய் போனவைகளை என் ஆண்டவர் கட்டுகிறவர் தான். அதனால தான் என் ஆண்டவர் இந்த பாட்டை கொடுத்தாரோ எனக்கு தெரியலை. ஆமாம், அந்த பாட்டை கரெக்டாக ஆறாத நேரத்தில் கட்டுகிறீ
மீண்டும் கட்டுகிறேன். அல்லேலூயா. பாட்டு செலக்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரம் ஆகும் குறைஞ்சது. பிரைஸ் கா ஸ்தோத்திரம். ஆமாம். அப்போது நிச்சயமாக செய்தியானாலும் சரி, பாட்டானாலும் சரி, நிச்சயமாக என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம், தீர்க்க தரிசனமான பாடல்கள் பாடி ஆராதனை செய்கிறோம். ஆண்டவருக்கு உகந்த ஆராதனை செய்கிறோம். ஆண்டவருக்கு உகந்த எத்தனை பேர் சொல்கிறீங்க? இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் பிசாசு சொல்கிறான், உன்னை பார்த்து ஆமாம் உன்னை நான் பாழாக்கி விடுவேன். இல்லை, நீ பாழாக்குனாலும் சரி, என் ஆண்டவ என்னை கட்டி எழுப்புகிறவ, என்னை கட்டி எழுப்புகிறவ. பொல்லாத வியாதியை கொடுத்து உன் சரீரத்தை அவன் பாழாக்க திட்டம் போட்டிருக்கலாம். உன் சரீரத்தில் சில வியாதியை கொடுத்து உன் சரீரத்தில் ஆரோக்கியமாக இருக்காதபடி, நல்ல உற்சாகமாக இருக்காதபடி, நல்ல சமாதானமாக இருக்காதபடி அவன் திட்டம் போட்டிருக்கலாம். இன்றைக்கி அவன் திட்டத்தை ஆண்டவர் தவிடுபடி ஆக்கி கட்டப்போகிறார். என் ஆண்டவர் அவர் கட்டப்போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் என் ஆண்டவர் கட்டி எழுப்புவதற்கு என் ஆண்டவர் மென்மை உள்ளவராக இருக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் கட்டப்போகிறார். நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் அது உண்டாயிருக்கும். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தை பார்த்து சொல்லணும், வேலை இல்லாதவர்கள் சொல்லணும், பிரைஸ்கா தொழில் செய்கிறவர்கள் சொல்லணும், பிரைஸ்கா யாராக இருந்தாலும் நம்ம அறிக்கையிடணும், நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். ஊழியத்தை செய்கிறவர்கள் சொல்லணும், நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், அது பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டி எழுப்புகிறவ, சரீரத்தை ஆசீர்வதிக்கிறவ. அல்லேலூயா. மறுபடியுமாக என் ஆண்டவர் கட்டி எழுப்பி ஆசீர்வதிக்கும். தேவன் கட்ட நினைக்கும் பொழுது பிசாசால அதை தொட முடியாது, கட்டுகிறத தடுக்க முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். பிரைஸ் கா. அவர் ஒரு பக்கம் நம்மளை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். பிரைஸ் கா. இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் அவர் நம்மளை கட்டிக்கொண்டே இருக்கிறார். அதுக்கு தான் நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இங்கே வருகிறோம். எதற்காக? கட்டப்படுவதற்காக. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இங்கே கூடி வருகிறோம். எதற்காக? கட்டப்படுவதற்காக. ஏன்னா ஒரு பில்டிங் எப்பொழுதும் நிலைத்து நிற்க வேண்டும். பிரைஸ்கா. அதை நிலைத்து நிற்கும்படியாக ஒவ்வொரு நாளும் கட்டுவதற்கான என் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து, அநேக வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் நம்மளை கட்டி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பக்கம் நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். உலக பிரகாரமான காரியங்கள். அப்போ என்னென்ன காரியம்லாம் ஆண்டவர் எனக்கு இதை கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதை இன்னைக்கு ஆண்டவர் கட்டுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். உங்கள் குடும்பமாக இருக்கலாம், பிரைஸ்கா, உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், பிரைஸ்கா, எதுவாக இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வயது வந்துவிட்டது, இன்னும் ஏற்ற துணையை உண்டாக்கவில்லையே. நிச்சயமாக ஆண்டவர் கட்டி எழுப்புவா. பிரைஸ்கா. திருமணமான பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் கட்டி எழுப்புவா. அல்லேலூயா. வயோதிப காலத்தில், அந்திய காலத்தில், கடைசி வரைக்கும் நல்ல நினைவோடு, நல்ல சுகத்தோடு, நல்ல பலத்தோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க ஆண்டவர் உங்கள் சரீரத்தை என் ஆண்டவர் கட்டுவா. அல்லேலூயா. கட்டுகிற தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. இடிக்கிற தேவன் அல்ல. பிசாசு இடிக்க நினைப்பான், ஆனால் முடியாது. இது ப்ராஃபட்டிக்கலான வார்த்தை. ஆனால் சூழ்நிலைகள் இடிக்கதை போல இருக்கும், ஆனால் இடிக்க முடியாது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அல்லேலூயா. கர்த்தர் கட்டும் பொழுது எந்த சக்தியாலும் இடிக்க முடியாது. கர்த்தர் கட்டுகிற பொழுது நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பரலோகத்தில் உங்களுக்காக எனக்காக ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமே. கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார் பரலோகத்தில். அல்லேலூயா. எனக்காக எங்கள் அப்பா பிரைஸா ஏசப்பா ஒரு வீட்டை கட்டிக்கிட்டே
இருக்கிறாரு. கட்டி முடிஞ்ச உடனே என்னை அடுத்த செகண்டில், எப்பா ராஜகுமார் உனக்காக நான் வீடை சூப்பராக கட்டிட்டேன் வந்துடுறியா அப்படிம்பாரு. அதை ஆமாம் கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற வீடெல்லாம் வாடகை வீடு தான். ஆனாலும் இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழுகிற வரைக்கும் ஆசீர்வாதமாக வாழ, அநேகருக்கு நல்ல சுகத்தோடு வாழ, நல்ல பலத்தோடு வாழ, நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ, நல்ல வீடுகளை கட்டி எழுப்ப என் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, இன்னைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அழகாக ஆமோஸ் சொல்லுகிறார், பாழான நகரங்களை கட்டி. அப்போ பாழாய் போனதெல்லாம் கட்டப்படும். ரெண்டாவது அடுத்த அந்த வசனத்தில் திராட்சை தோட்டங்களை நாட்டி, பிரைஸ்கா, அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனியை புசிப்பாய். அப்படின்னா கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தில் நிச்சயமாக அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. கனிகளை புசிக்க போகிறோம், கனிகளை புசிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய தோட்டத்தில் நல்ல கனிகளை என் ஆண்டவர் உண்டாக்குவாராக. இம்மானுவேல் கிறிஸ்தவ சபை என்கிற இந்த தோட்டத்தில் அவர் நல்ல கனிகளை அவர் என் ஆண்டவர் உண்டாக்குவாராக. நேசர் வரும் பொழுது, தோட்டக்காரராகிய எஜமான் வருகிற பொழுது புசிப்பதற்கு ஒரு நல்ல கனிகளை நீங்களும் நானும் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை மென்னையும் அவர் கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். இன்னும் அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் தேசத்திலே நாட்டுவே. பிரைஸ் காட். கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற தேசத்தில், வாக்கு பண்ணின தேசத்தில், ஆமே, நிச்சயமாக ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி நாட்டுவேன் என்று சொல்லிக்கிட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றாரு. நான் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்கு போவதில்லை, பிடுங்கப்படுவதில்லை. எஸ் என்று தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார்னா அதை பிடுங்க மாட்டாரு, அதை பிடுங்க மாட்டாரு. அபிஷேகத்தை பிடுங்க மாட்டாரு, கிருபையை பிடுங்க மாட்டாரு, ஆரோக்கியத்தை பிடுங்க மாட்டாரு, கர்த்தர் கொடுத்தவன செழிப்பை பிடுங்க மாட்டாரு. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பிசாசு பிடுங்க முடியாது. அறிக்கையிடுங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தை எதிரி பிடுங்க முடியாது, என்னுடைய ஆசீர்வாதத்தை சத்துரு பிடுங்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்னை கட்டுகிற ஆண்டவர், என்னை கட்டிக்கொண்டே இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, கட்டுகிறவ நம்ம ஆண்டவர். சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தால் தான் கட்டுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படியே கிடையாது. அவர் எப்போதுமே சூழ்நிலைகளை பார்க்க மாட்டான், பார்க்கவே மாட்டார். நம்ம மனுஷன்தான் பார்ப்பான், சூழ்நிலைகளே பார்ப்பான். நம்ம சூழ்நிலைகளை சாதகமாக இருக்குதா? பிரைஸ்க இல்லை. ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்மளை கட்டுகிறவர் அல்ல. அவர் சுத்தமாக முழுக்க முழுக்க உங்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே, நம்முடைய மேலே வைத்த தயவுனால ஆண்டவர் நம்மளை கட்டி ஒரு அல்லேலூயா நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாளிகையாக, நீங்கள் பெரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட். நீங்களும் நானும் ஒரு பெரிய மாளிகையாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். எத்தனை பேர் நீங்கள் எப்போ வந்தாலும் சரி, நான் கட்டப்பட்டு வந்திருக்கிறேன், நான் கட்டப்பட்டு முடிஞ்சாச்சுன்னு சொல்ல முடியாது, கட்டிக்கொண்டே இருக்கிறா. பிரைஸ் காட். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சிறையிருப்பை திருப்பும் பொழுது ஆண்டவர் தருகிற முதலாவது ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்மளை கட்டி எழுப்பி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். வாக்குத்தத்தம் பண்ணினதை பிடுங்குவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஏமே இன்றைக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் பசியில் நம்ம என்ன செய்கிறோம்? மறந்து போய் நமக்கு சாப்பாடை போட்டுட்டு அப்புறம் உள்ளே போகும்பொழுது தான் தோத்திரம் போடணும். எப்படியோ உள்ளே போயிடுது. சோத்திரம். அல்லேலூயா.
அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எதுக்கு மறந்தாலும் ஜெபம் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ஜெபத்தின் மூலம்தான் சுத்திகரிப்பு உண்டாகும். ஜெபம் பண்ணும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுவார், நீ அதை பேசாத, நீ இதை செய்யாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுவார். நீங்கள் ஜெபமே பண்ணலைன்னு வைங்களேன், பேசவே மாட்டார். பிரேஸ்கா எப்போ பேசுவார்? பிரேஸ்கா ஆமாம், அவருக்கு பேசுறதுக்கு டைம் கொடுத்தா தானே. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா பிரேஸ்கா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, பிரேஸ்கா ஒரு ஜெபிக்கிற நபராக இருந்தால் மனசாட்சியில் என் தெய்வம் பேசுவார். என் தெய்வம் பேசுவார். என்கிட்ட பேசுகிறாருங்க. அதிகாலையில் பேசி பேசி என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கார் என் தெய்வம். அதனால தான் நான் சாட்சி சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்தால் பிரைஸ்கா பேச வைப்பார் உங்களோட. பிரைஸ்கா என் ஆண்டவர் இடைப்படுவார். இதை செய்யாத, அதை பேசாத, இதை பேசாத, ஞானமாக பேசு, பொறுமையாக இரு, கோள் சொல்லாத, மற்றவங்களை பற்றியே பேசாத. கர்த்தர் பேசுவார். பேசலைன்னா கர்த்தர் உங்க கூட இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நான் இங்கே ஊழியம் பண்ணலாம். பிரைஸ்கா நீங்கள் நல்ல ஆராதனை திறந்த வாசலில் பாஸ்டர் என்ன சொன்னாலும் சூப்பராக நாங்கள் உங்களோட இசைந்து ஆராதிக்கிற, என்ன ஆராதனை பண்ணாலும் அவரை மயக்க முடியாதுங்க. இருதயத்தை என் தெய்வம் பார்க்கிறவன். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. சுத்திகரிப்பு ரொம்ப அவசியம். சொல்லுங்கள், சுத்திகரிப்பு ரொம்ப அவசியம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், வருஷ கடைசி. ஆமாம் அல்லேலூயா, சுத்திகரிப்பு பக்கத்தில் ரொம்ப அவசியம். தோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்கள். ஏமே ஏமே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அப்போ ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பி நம்மளை கட்டுகிறவர். கட்டுறது மாத்திரமல்ல, இதுவரை இல்லாத ஒரு சுத்திகரிப்பு, ஒரு அமைதியை கர்த்தர். சுத்திகரிக்கப்பட்டாலே இருதயத்தில் ஒரு அமைதி வந்துடும். பிரைஸ்கா ஒரு அமைதி வந்து எத்தனை பேருக்கு அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? பிரைஸ்கா ஹல்லேலூயா. நான் அனுபவிச்சிருக்கிறேன். சுத்திகரிப்பு நமக்குள்ளே வரும்பொழுது ஒரு விசேஷித்தமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வந்துவிடும். அதற்கு ஆண்டவர் ஜலத்தை தெளிப்பேன். ஜலம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லலாம். அப்போ கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே என் மேலே பாய்ந்து வரும். பரிசுத்த ஆவியான அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்படுகிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய அசுத்தங்களை எல்லாவற்றையும் அவர் நீக்கி விடுவார். விக்கிரகங்கள் போல இருக்கிற காரியங்கள், விக்கிரகங்கள்னா மாத்திரம் அதை மாத்திரம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கண்ணுக்கு அதான் தெரியும். ஐயோ அது விற்கிறோம், இது விற்கிறோம், அது நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அது விக்கிரகம். அல்லேலூயா. விக்கிரகங்களை நீக்கி சொல்லுங்க, விக்கிரகங்களை நீக்கி எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அது விக்கிரகம். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ்கா எந்த பொருளை அதிகமாக நம்ம ரொம்ப இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னாலே அது விக்கிரகம். பிரைஸ்கா இன்றைக்கி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அதை எல்லாவற்றையும் நீக்கி நம்மளை பாருங்கள், அது சுத்தமாக்குவேன்னு சொல்ல பாருங்கள். சுத்திகரிப்புக்கும் சுத்தமாகுவீர்கள். அப்படியே நம்ம பரிசுத்தமாகிடுவோம். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் 26 வசனத்தை சொல்கிறார் பாருங்க. எசேக்கியேல் 36:26 நான் படிக்கிறேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, இருதயம்தான் கேடு உள்ளதாக இருக்கிறது, மகா கேடு உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயத்தை குறித்து. அதனால் என்ன இருதயம்? நவமான இருதயம். இன்றைக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன இருதயத்தை கொடுக்க போகிறாராம்? நவமான இருதயம்னா புது இருதயம், புது ஹார்ட். அல்லேலூயா சோத்திரம். அல்லேலூயா ஆமென். ஆமாம், சிஸ்டர் ஆஸ்மாவுக்கு அன்றைக்கி அதிகாலையில் வந்தவுடனே ஆண்டவர் புது இருதயத்தை கொடுத்துட்டாருன்னு சாட்சி சொன்னாங்க. அதுபோல் இன்றைக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் புது இருதயத்தை கொடுக்க போகிறாரு. ஹார்ட் அட்டாக்லாம் வராது. அல்லேலூயா. ஆமாம், இருதயம் புதிதாக்கப்பட்ட உடனே பிரைஸ்லா இருதயத்தில் அங்கங்கே நரம்பில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பிளாக் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் எடுபட்டு போயிடும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. புது இருதயம் யாருக்கு வேணும்? பாஸ்டர் ஆமாம் ஆமாம். புது இருதயம் வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க, ஆமாம் டாக்டர்கிட்ட போய் இருதயத்தில் ஏதாவது செக் பண்ணுமா, நெஞ்சு வலி வருதா, அதுக்கு இதுன்னு செக் பண்ணுங்க, தவறு கிடையாது, நல்லது. அதை செக் பண்ணுறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒவ்வொரு சரீரத்தையும் செக் பண்ணுறது அது வேறு விஷயம். ஆனால்
பிரைஸ்கா. நம்ம என்ன செக் பண்ணாலும் சரி, நம்ம சுத்திகரிக்காமல் நம்முடைய இருதயத்தில் ரத்தம் சீராக ஓடாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அப்போ நம்ம சுத்திகரிக்கப்பட்டுட்டா ரத்தம் சீராக ஓடிக்கிட்டே இருக்கும், புது இருதயமாக இருக்கும். இருதயம் கடைசி வரைக்கும் ஆண்டவர் குறித்த நாள் வரைக்கும் சரியாக அதிகமாகவும் அடிக்காது, கம்மியாகவும் அடிக்காது. கரெக்டாக இருதய துடிப்பு கரெக்டாக இருக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லுவார், ரொம்ப கரெக்டாக இருக்குங்க, இதய துடிப்பு உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. அப்போ ஒருவேளை சரியாக இருதய துடிப்பு யாருக்காது ஹார்ட்டில், பாஸ்டர் சமாதானமே இல்லை பாஸ்டர், எனக்கு சந்தோஷமே இல்லை பாஸ்டர் அப்படின்னா நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை ஊற்றி உங்கள் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா என் ஆண்டவர் சுத்திகரிப்பதற்கு, கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துங்க, சுத்திகரிப்பதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை என் ஆண்டவர் தந்து, என் ஆண்டவர் நம்மளை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால் தான் சதையான இருதயத்தை நமக்கு தருவாராம். சகரியா 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஒரு ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறாரு, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஊற்றை வச்சிருக்கிறாரு. அதுதான் பரிசுத்த ஆவியார் என்கிறவர். அந்த ஊற்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அபிஷேகம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்புவதற்கு, பரிசுத்த ஆவியில் நிரம்புவதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கணும். அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் நித்தமும் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிப்பதற்கு மறந்துவிடக்கூடாது. அந்நிய பாஷையில் நீங்கள் போகும்பொழுது வரும்பொழுது டங்ஸிலே நீங்கள் துதிக்கணும். டங்ஸிலே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் உங்களை பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உங்கள் இருதயத்திலே ஒரு பெரிய ஒரு புது இருதயத்தை கொடுத்துருவார். சொல்லுங்க, புது இருதயம். அல்லேலூயா. புது இருதயம், நவமான இருதயம். பிரைஸ்கா. புது இருதயம்னா அந்த இருதயத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். சொல்லுங்க, பிரைஸ்கா. உண்மையிலே என் இருதயம் புதுசாக இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயம் புதுசாக இருக்குது பாஸ்டர்னு சொல்கிறவங்க 1 2 ஜோயல் கையை வைத்துறான். வேற புது இருதயம் யார்கிட்டலாம் இருக்குது? இன்றைக்கி டேட்டு நிலவரப்படி புது இருதயம் உங்கள் புதுசாக இல்லையாப்போ? உங்கள் இருதயம் புதுசாக இல்லையா? புதுசாக தான் இருக்குது. புது இருதயம்னா பழுது இருக்காது. புது இருதயம்னா ரத்த ஓட்டம் கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஆவிக்குரிய இதில் நீ புரிஞ்சுக்கணும். புது இருதயம்னா கசப்பு இருக்காது. புது இருதயம்னா வைராக்கியம் இருக்காது. புது இருதயம்னா விட்டு கொடுக்கும். புது இருதயம்னா பிரைஸ்கா மற்றவங்களையே குற்றப்படுத்தாது. புது இருதயம்னா அதுதான் அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. புது இருதயம். சொல்லுங்கள், புது. எனக்கு இப்போ சொல்லுங்கள், எனக்கு புது இருதயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை கொடுக்காட்டாலும் இந்த ஆராதனை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறாரு. உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்து உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை என் ஆண்டவர் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி கட்டுகிற ஆண்டவர், சுத்திகரிக்கிற ஆண்டவர். 3வது அதே எரேமியா 33வது அதிகாரம் 8வது வசனம், அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த, எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஆண்டவர் மன்னிக்கிறவருங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, மன்னிக்கிறதற்கு அவரை போல ஒரு தெய்வம் இல்லைங்க. ஆமாம். அல்லேலூயா. சொல்லுங்கள், அல்லேலூயா. மன்னிக்கிற ஆண்டவர். பிரைஸ்கா. மன்னிக்கிறவன். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், மன்னிக்கிறவன். நம்ம ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறவன். எப்போ பிரைஸ்கா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாலும் சரி, அவர் ஒரு மன்னிக்கிற இருதயத்தோடு அவர் பார்க்கிறார். பிரைஸ்கா. அவர் மன்னிக்கிற இருதயத்தோடு அவர் பார்க்கிறார். அவர் இறங்குகிற தேவன். நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் எங்கே கொண்டு போட்டுறாராம்? பிசாசு சொல்லுவான், அதே பழைய பாவத்தையே வச்சு நம்மளை நோகடிச்சுக்கிட்டே இருப்பான். எத்தனை பேரை நோகடிக்கிறான்? நீ இதை செஞ்சிட்டிய, நீ அதை செஞ்சிட்டிய,
இதை செஞ்சிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு அவன் சில மனசாட்சியை குத்த வச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறேன். மீகா 7வது அதிகாரம் 19வது வசனம். மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஏமே எங்கே போட்டுருவாராம்? சமுத்திரத்துக்குள்ள போட்ட பிறகு தேட முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பீச்சில் போய் ஒரு பொருளை போட்டுட்டீங்க, நீங்கள் அதை மறுபடி தேட முடியுமா? சான்ஸே கிடையாது. பிரேஸ்கா. அதுவும் எங்கேயா? சமுத்திர கடல் ஆழத்தில் தூக்கி போட்டுருவாராம். நம்ம ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் அப்படியே நம்ம அறிக்கையிட்ட பாவங்களை அத்தனையும் நம்ம அப்படி தூக்கி போட்டுருவார். அதனால் இதுவரை இல்லாத ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மளை மாத்திரமல்ல நம்மளை மன்னிக்கிறவராக, நம்முடைய பாவங்களை சமுத்திரக்கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டு நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எரேமியா 31:34 இப்படியாக சொல்லுகிறது. அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். சொல்லுங்க, நினையாதிருப்பார் ஆண்டவர். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் நினைக்க மாட்டார். இன்றைக்கி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நினைக்க மாட்டார். அப்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தேவனிடத்தில் திரும்பணும். பிரைஸ்கா, திரும்பணும். சொல்லுங்கள், நம்ம திரும்பணும். நம்ம எங்கே திரும்பணும்? தேவனிடத்தில் திரும்பணும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இது ஒன்றும் பெரியது கிடையாதுங்க. ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு ஒன்றும் கிடையாது. எஸ், வெரி சிம்பிள். அதை ஏதோ நம்ம கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிட்டா போதும். கர்த்தர் நம்மளை எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார். மன்னிப்பு வந்துடுச்சுன்னா இருதயத்தில் புது இருதயமாக மாறிடும், நவமான இருதயமாக மாறிடும். மன்னிப்பு கிடைக்கலன்னா இருதயம் பழசு தான். அல்லேலூயா. ஹார்ட்டை எப்படி அந்த இரத்தங்கள் எல்லாம் சீராக இயங்க வைக்கிறதோ அதே போல் நீங்களும் நானும் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மளை சுத்திகரிப்பு ரொம்ப அவசியம். நம்ம சுத்திகரிக்கப்பட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம்னா நம்முடைய இருதயத்தில் எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். அப்போது நம்ம மன்னிப்பு இல்லைன்னு வைங்களேன், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால் நம்ம நினச்சி பாருங்கள். நம்மளை ஆண்டவர் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிப்பதற்கு முன்பதாக கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நம்ம சமாதானமாக இருந்தோமா? இல்லை. ராத்திரி தூக்கம் வருமா? வராது. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு இது. ஆனால் இப்போ நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரே நமக்கு. ஆனால் இப்பவும் சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் சிறையிருப்புகளில் ஏன் கிடக்கிறாங்கன்னா சில சித்தத்தை மீறும் பொழுது, சில இருதயத்தில் விட்டு கொடுக்காமல் இருக்கும் பொழுது நமக்கு இருதயத்தில் என்ன இருக்காது? நிச்சயமா ஆமாம், சமாதானம் இருக்காது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவனிடத்தில் திரும்பணும். இன்றைக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பிரைஸ்கா ஆண்டவரிடத்தை என்னுடைய ஆசை எல்லாம் ஒரு விசுவாசி சமாதானம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்கள், எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்கள்? ஆமே. உலகத்தான் சொல்லட்டும், உலகத்தான் சமாதானம் இல்லைம்மா, எல்லாம் இருக்குது, எனக்கு துட்டு இருக்குது, நகை இருக்குது, நட்டு இருக்குது, வீடுக்கு இருக்குது, ஒன்றுக்கு வீடு, இத்தனை வீடு இருக்குது, நான் வீட்டு வாடகை விட்டுருக்கேன், எல்லாம் வருது. ஆனால் என்ன இல்லை? சமாதானம் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் நீங்களும் சமாதானம் இல்லைன்னு சொன்னால் இதை எடுத்து என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. தெரிஞ்சா சரி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமே. அப்போ சமாதானத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஏங்க பிரச்சனை யாருக்கு இல்லைங்க? இங்கே இருக்கிறவங்க அத்தனை விட நான் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு தான் பிரச்சனை அதிகம். ஆனாலும் என்னை போல் பைபிளை வச்சுட்டு சொல்கிறேன், யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது. சான்ஸே கிடையாது. 24 hours ஃப்ரீயாக இருக்கிறேன். அல்லேலூயா. பிரச்சனை எனக்கு தான் அதிகம். ஆமே. இருதயத்தில் ஒரு பெரிய சுத்திகரிப்பு வந்து விடுச்சுன்னா, ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை எப்போதும் சந்தோஷப்படுத்துவா. ஆமே. அல்லேலூயா. திரும்பணும், தேவனிடத்தில் திரும்பணும். ஏசாயா 44, 21, 22 வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 44, 21, 22. யாக்கோபே
இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டே, என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டே. பிரைஸ்கா, நீ என்னிடத்தில் திரும்பு, அவ்வளவுதான். பிரைஸ்கா, உன்னை நான் மீட்டு கொண்டேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரி, ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்பிட்டா போதும், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வா. 4வது எரேமியா 33:9. பிரைஸ்கா, வேகம் வாசிக்கலாம். எரேமியா 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ்கா. அப்போ 4வது சிறையிருப்பை திருப்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் நன்மை. நன்மைகளின் நாயகன் அவர். பிரைஸ்கா, நன்மையை தருவாருங்க. நன்மையானது வரும், தீமைகள் ஒளியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நன்மைகள் வரட்டும். அல்லேலூயா. பிரைஸ்கா, நன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்கு தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். வேகமாக முடிக்க போகிறேன். அந்த நன்மைகள் எதில் கிடைக்கும் அப்படின்னா நானே வாசித்துறேன். உபாகமம் 28:11 வாசிங்கிறேன். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை கட்டளையிடுவா. அப்படின்னா 3 காரியம் உள்ள அடங்கியிருக்கு இந்த வசனத்தில். உபாகம் 28:11 3 காரியம் உள்ள அடங்கியிருக்கு. எதுலெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு, கற்பத்தின் கனியில் நன்மை. கற்பத்தின் கனி இல்லாதவர்களுக்கு அந்த நன்மையை கொடுத்து ஆசீர்வதிப்பாராம். கற்பத்தின் கனியை பெற்றவர்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் பிள்ளை பிரைஸ்ல உருப்படலை, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கற்பத்தின் பிள்ளை, என் பிள்ளை படிக்க மணிக்கு அதெல்லாம் மாற்றிடுவார். சோத்திரம். என் பிள்ளை கீழ்ப்படியலை, அதெல்லாம் மாற்றிடுவார். பிரைஸ் காட். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை இவன் சிறையிருப்பை திருப்பி நீங்கள் விசுவாசிங்க. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நீங்கள் தேவனிடத்தில் திரும்பிட்டீங்கன்னா போதும். அதுதான் முக்கியம். திரும்பணும். நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா ஆண்டவர் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பாராம். நம்முடைய பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பா. ஆரோக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பா. நல்ல உத்தியோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நல்ல பொசிஷனில் வைப்பார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அடுத்து மிருக ஜீவன்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்கள். உன் மிருக ஜீவன்கள் என்று சொன்னால் அந்த நாட்களில் பிரயாணத்துக்கு பயன்படுத்தக்கூடியது மிருக ஜீவன்கள் தான். அந்த நாட்களில் இந்த நாட்களை போல் பஸ்ஸு கிடையாது, இந்த நாட்களை போல் ட்ரெயின் கிடையாது, அந்த 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 நாட்களில் ஃப்ளைட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆரம்ப நாட்களில் மிருகத்தை தான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு செல்வதற்கு பயன்படுத்துவார்கள். அதனால தான் மிருக ஜீவன்கள். ஒவ்வொரு காரியத்திற்கும், வேலைக்கோ மற்ற காரியத்துக்கோ. அப்போ இந்த நாட்களில் நமக்கு ஆண்டவர் மிருக ஜீவனை, சிலருக்கு சைக்கிளை தந்திருக்கலாம், 2 வீலரை தந்திருக்கலாம், காரை தந்திருக்கலாம், நிறைய வாகனத்தை கொடுத்துருக்கலாம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பா. அந்த வாகனங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஒருவேளை மிருக ஜீவன் இல்லை அப்படின்னா மிருக ஜீவனை கொடுப்பாரு. அல்லேலூயா. மிருக ஜீவனை பலனை காண்பார்னு சொல்லிட்டு மிருக ஜீவனே இல்லை அப்படின்னா, பாஸ்டர் மிருக ஜீவனே நீங்கள் சொல்கிறதுபடி எனக்கு இல்லையே, மிருக ஜீவனை வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வண்டியை வாங்கிடணும்னு நினைக்கிறேன், அது முடிய மாட்டேங்குது. கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் கார்டு சொல்லுங்கள். அல்லேலூயா. வாங்குகிற வாகனம் ஆசீர்வாதமாக இருக்க போது விசுவாசிங்க. இப்போ இருக்கிற வாகனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. பிரைஸ்கா. அது எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட வாகனமாக இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற வாகனங்கள் அது எதுவாக இருந்தாலும் அது மிருக ஜீவன்கள், அது ஆசீர்வாதமாக இருக்கணும். கரங்களை தட்டி அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
அடுத்து அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண. நிலத்தின் கனி அப்படின்னா கையின் பிரயாசம். அந்த நாட்களில் பயிரிட்டு விவசாயிகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அதனால தான் ஒரு நிலத்தின் கனி என்று சொல்லப்பட்டிருக்காது. அதனால் நம்ம இந்த நாள் பட்டணத்தில் இருக்கிறவங்களாம் யாரும் அப்படிலாம் செய்ய முடியாது. பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை, அவங்கவுங்க தகுதிக்கேற்றபடி வேலை, வியாபாரத்தை கொடுப்பார், பிஸ்னஸை கொடுப்பார், ஒரு தொழிலை கொடுப்பார். என்னென்ன காரியத்தையோ ஆண்டவர் கொடுக்குற அந்த காரியத்தில் என்ன உண்டாகுமா? நன்மையை கட்டளையிடுவாராம். இது வரைக்கும் ஒரு வேளை உங்கள் சூழ்நிலைகள் நிமித்தமாக, அவங்களுடைய ஞானம் இல்லாத காரியத்தின் நிமித்தமாக தீமையை நீங்கள் கண்டிருக்கலாம். ஆனால் விசுவாசிங்க, நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமே. அப்போ முதலாவது, ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது கட்டுவா. பிரைஸ்கா, மீண்டும் கட்டுகிறீர். பிரைஸ்கா, கட்டி எழுப்புகிற ஆண்டவர் நம்மளை நல்லா கட்டிக்கிட்டு இருக்காரு, மாளிகையாக கட்டிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன விசுவாசிக்கிறேன், என்ன கட்டிக்கிட்டு இருக்காருங்க, என்னை கட்டிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய மாளிகையாக என் ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறா. உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் கட்டி கொண்டு இருக்கிறா. பிரைஸ்கா, அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் சுத்திகரிக்கிறாரு, நம்மளை சுத்திகரிக்கிறாரு. சுத்திகரிப்பை கொடுத்து ஆண்டவர் பரிபூர்ணமாக நமக்கு மன்னிப்பை கொடுத்து மாத்திரமல்ல, நமக்கு நன்மையான காரியத்தை செய்கிறார். கடைசியாக 5வது வசனம், 5வது காரியம் எரேமியா 33:9 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கிற பொழுது பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியுள்ள மகிமையாகவும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தம் எல்லா சமாதானமும். சமாதானம். அப்போ அதனால தான் கர்த்தர் சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, அப்போ தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். இன்னைக்கு சிறையிருப்பு திரும்பும் பொழுது இழந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. 6வதாக 33:11 வாசிங்க, முடிச்சிருவோம். பிரைஸ்கா, எரேமியா 33:11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உறவை ஏற்படுத்துவார், உறவை புதுப்பிப்பார். இன்றைக்கி நம்முடைய உறவு எல்லாம் புதுப்பிக்கப்பட போகிறது. ஆண்டவரோடு சரியான ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம், சபையில் சரியான ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம். நல்ல கர்த்தரை துதித்து நம்ம ஆராதிக்கும் பொழுது களிப்பின் சத்தம், மணவாளை இங்கே என்ன சத்தம் துணிக்கப்படுகிறது? மகிழ்ச்சியின் சத்தம். சபைக்கு வந்தாலே மகிழ்ச்சி தான், அப்பா வீட்டுக்கு வந்தாலே விருந்து தான். அல்லேலூயா. மணவாளனின் சத்தம் இங்கே துணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமே. அந்த மணவாளனின் சத்தத்தை கேட்டுட்டு மணவாட்டிகளாகிய நீங்களும் நானும் சும்மா இருக்க முடியாது. என்ன செய்யணும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து துதி பலிகளை கொண்டு வரணும். எல்லாரும் சேர்ந்து நாம் துதிக்க போகிறோம். பிரைஸ். எல்லாரும் எழும்பி நின்று அல்லேலூயா தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், உறவை கர்த்தர் சரிபடுத்த போகிறார். ஆமே. நல்ல வாயில திறந்து துதிங்க. ஸ்தோத்திரம் சத்தம் உங்கள் வாயில் ஸ்தோத்திர சத்தம் வந்துக்கிட்டே இருக்கணும். ஆமே. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுகிற சத்தம் வந்துக்கிட்டே இருக்கணும். அவர் கிருபை உள்ளவர் என்று சொல்லுகிற சத்தம் வந்துக்கிட்டே இருக்கணும். 2-4 ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து தோத்திரம், நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து துதிப்போம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் காட். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்க போகிறோம். கர்த்தருடைய சத்தம். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக பிரைஸ் காட். 2-4 அடபலி போட்டு, அடபலி போட்டு. ஓகே, நல்ல ஸ்பீடு. பிரைஸ் காட். 2 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல. கரங்களை தட்டி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எனக்கு நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவர், கர்த்தர்
ஏமே மறுபடியும் ஹalleluya கர்த்தர் துதிங்க. ஜெபிக்க போறீங்க. ஏமே தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் ஹalleluya மறுபடியுமாக ஹalleluya கர்த்தர் பலத்தை தருகிறார். உன் முழங்கால்களுக்குள்ள ஒரு வல்லமை இறங்குறது. ஏமே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்ல. கரங்களை தட்டி கர்த்தர் எனக்கு. ஏமே இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் பொழுது என்று சொல்லுகிறவருடைய சத்தம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தம் கேட்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். முன்னிருந்ததை போல தேசத்தின் தரையிருப்பை திருப்புவே திருப்புவே. கர்த்தர் கட்டுகிறவர், உன்னை கட்டி கொண்டிருக்கிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுகிறது, உன் குடும்ப வாழ்க்கை கட்டப்படுகிறது, உன் பிள்ளைகளுடைய காரியங்கள் கட்டப்படுகிறது. கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறாரு, உன் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. யாருக்கோ இதுவரை இல்லாத உன் பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. என் பிள்ளைக்கு ஞானம் இல்லையே, என் பிள்ளைக்கு ஆரோக்கியம் இல்லையே சொல்ற புலம்பிக் கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் பரத்திலிருந்து ஞானம் இறங்குறது. ஒரு ஆரோக்கிய நதி, ஒரு ஆரோக்கியம் என்கிற நதி உன் பிள்ளை மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, உன் பிள்ளை மேல இறங்குறது. எஸ் எஸ் எஸ். ஏன்னா கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிப்பறவ, கர்ப்பத்தின் கனி மேல நன்மையை உண்டாக்குறவ. எஸ் 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 எஸ். உங்க பிள்ளைகள் செல்வங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்கிறவ, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவ. பிரசன்ன இறங்கி வந்திருக்கிறது, இறங்கி வந்திருக்கிறது. ஒருவேளை இது எப்ப நடக்கும் பாச, எப்ப நடக்கும்? நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா 33:14 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு யூதாவின் குடும்பத்திற்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். மறுபடி கன்ஃபார்ம் பண்றாரு, அவர் நிறைவேற்ற போகிறாரு. நிறைவேற்றுகிற நாளாக இந்த நாள் இருக்கட்டும். கர்த்தர் கட்ட போகிறார், கர்த்தர் கட்ட போறாரு. நீ கர்த்தருக்காக ஒரு பெரிய ஒரு மாளிகையாக நீ எழும்ப போகிறாய். நீ கட்டப்படுவதை, உன் குடும்பம் கட்டப்படுவதை, உன் வீடு கட்டப்படுவதை எந்த சக்தியால தடுக்க முடியாது. கட்டுகிறவ உன் வீட்டை கட்டி கொடுப்பா. உனக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை என் ஆண்டவர் கட்டி கொடுப்பா. சீக்கிரத்தில் கட்டி கொடுப்பா. புதிய வருஷத்துல நீ ஆயத்தப்படு. இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். உன் வீடு புதிய வருஷத்துக்குள் 6 மாசத்துக்குள்ளதாக, முதல் 6 மாசத்துக்குள்ளதாக உன் வீடு கட்டப்பட்டு முடிக்கப்படும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக திருவிழா பெற்றுகிறார். நன்றி 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 நன்றி. வீட்டுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீ புலம்பாத. கர்த்தர் உன் கூட இருந்து அவர் செய்ய போறாரு. நீ விசுவாசத்தோடு இருந்து துதி துதி. உன் துதியின் சத்தம் போதாது, உன் ஜெப சத்தம் போதாது, உன் ஸ்தோத்திர சத்தம் போதாது. உனக்கென்று உனக்கென்று ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துகிறார். எஸ் எஸ் எஸ். உனக்கென்று ஒரு வீட்டை கட்டி கொடுக்க போகிறார். மகிமை மகிமை மகிமை. ஓ ரா பா 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 திகாதா ராகாதா லே பா 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 தீதா ரே ஹே ரே லா ரா ரே. எங்க நல்ல தகப்பனே, நல்ல விளைக்கா கோடி ஸ்தோத்திரம். எங்களை ஜீவ பலியாக படைக்கிறப்பா, தகன பலியாக படைக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெரிய விருந்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நீக்கி விட்டீர். ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. அப்பா, சிறையிருப்பை திருப்பி விட்டீர் ஆண்டவரே. தொடர்ந்து சபையை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.